அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. அது என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படியா சொல்கிறது: அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள் என்கிறதான வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர்களே 2வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். இங்கே இந்த 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் எல்லோரும் தேவ வசனத்தை தைரியமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது அந்த இடம் அசைந்தது. அசைந்தது என்று சொன்னால் கர்த்தர் அந்த இடத்துல, அந்த ஜெபிக்கிற இடத்துல ஒரு அசைவை தருகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இன்றைக்குமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு வல்லமையை தருகிறார். நீங்கள் இருக்கிற இடங்கள் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவர் நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார். எதற்கு தைரியப்படுத்துகிறார் என்று சொன்னால், வேத வசனத்தை, தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய தைரியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பொல்லாங்கானவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை தடை செய்கிறதை, ஊழியத்தை தடை செய்கிறதை, ஊழியக்காரர்களை தடை செய்கிறதை அநேக இடங்களில் பார்க்கிறோம். பிசாசானவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அநேக ஊழியங்களை தடுக்கிறது, அநேக ஊழியக்காரர்களை தடை பண்ணுகிறது, கூட்டங்கள் நடத்த விடாமல், ஆராதனைகள் நடத்த விடாமல், ஜபங்கள் நடத்த விடாமல் பிசாசானவன் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிற ஒரு வல்லமையை, அனுபவத்தை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை தைரியப்படுத்துகிறார். எதற்காக நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்களோ, ஒருவேளை அநேக நாட்களாக யார்கிட்டையாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, வசனத்தை சொல்ல, ஜெபிக்க, ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தைரியத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். அவர் அந்த தைரியத்தினால நீங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவரை குறித்து சொல்லி அநேகருக்கு ஜெபித்து விடுதலையை பெற்று கொடுக்கிற ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நல்ல விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாக சொல்லணும் அப்படின்ற வைராகியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைந்தது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், தைரியமாய் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதே உற்சாகத்தின் ஆவியினால, தைரியத்தின் ஆவியினால இதை நிகழ்ச்சியை பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புங்கப்பா.
பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, விசேஷித்த பலத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.